வணக்கம் தோழர். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு மாநில திட்டக்குழு வழங்கிய ஆய்வறிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா நமக்கு சிலபஸில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, யூனிட் 5ல் இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழக வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு போட்டு 20 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதான் ஏன் சம்மந்தம் இல்லாமல் இந்திய பொருளாதாரத்தையும் தமிழக வளர்ச்சி நிர்வாகத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதனால தான். அதாவது தமிழ்நாட்டோட பொருளாதார ஆய்வறிக்கையும் அதில் உள்ளடக்கி இருக்குது. அதை பற்றி அந்த குரூப் 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டின்ஸும் இதுக்குள்ளே தான் இருக்குது. நான் காட்டுறேன், அது வரும்போது காட்டுறேன். தமிழ்நாடு அரசு மாநில திட்டக்குழு, அதாவது இந்திய திட்டக்குழு 1951 அமைப்பாங்க. அதுக்கடுத்து 20 வருஷம் கழிச்சு தான் 1971 தமிழ்நாடு நிதிக்கு திட்டக்குழு அமைப்பாங்க. ஓகேவா? தமிழ்நாட்டு பொருளாதார ஆய்வறிக்கை 2024-25 முக்கிய அம்சங்கள். ஓகே, பார்ப்போம். இதில் நான் மார்க் பண்ணி வச்சிருக்கிறது தான் முக்கியமானது. மற்றபடி இந்த பிடிஎஃப் கொடுத்துறேன், நீங்கள் வாட்ச் பார்த்துக்குங்க. ஆனால் இதில் மார்க் பண்ணி இது சும்மா பொருளாதார வளர்ச்சி போக்கு, உலக அளவிலான சவால்கள், தமிழ்நாடு பொருளாதாரம், இதில் ஒன்றும் அவ்வளோ ஒர்த்து இருக்காது. ஏன்னா பெருந்தொற்றுகால், சர்வதேச அரசியல் பதற்றங்கள் அப்படின்னா சும்மா தான் கொடுத்துருக்காங்க. மார்க் பண்ணி வச்சுக்க மட்டும் நடத்திடுறேன். 2023 உலக பொருளாதாரம் 3.33% உண்மை நிலை வளர்ச்சி அடைந்திருந்தது. இந்திய பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022-23 7.61%, 23-24 9.19%, 2024-25 6.48% வளர்ச்சி எட்டியது போட்டிருக்காங்க. அதாவது இந்த வருஷப்படி பார்த்துக்குங்க, இது கொஞ்சம் குறைஞ்சிட்டே வரலாமா, கொஞ்சம் கூடுது கொஞ்சம் குறையுது, அதனால தான் குழப்பமா இருக்குது. 22-23 7 புள்ளி தான் சம்திங் இருக்குது. 23-24 9 புள்ளிக்கு போகுது. அடுத்து 24-25 6 சம்திங் தான் வந்துருக்கு. அதனால பார்த்துக்குங்க. ஒருங்கிணைந்த கொள்கைகள் முடிவுகள் வலுவான அடித்தளத்தோடு தமிழ்நாடு குறிப்பிடத்தக்க அளவில் பொருளாதார வளர்ச்சி மீண்டெடுத்துள்ளது. 2021-22 8% அல்லது அதற்கு மேலான வளர்ச்சி விதத்தையே தொடர்ந்து எட்டி வருகிறது. தமிழ்நாடு 2021-22 8% அல்லது அதற்கு மேலான வளர்ச்சி விதத்தை எட்டி வருது. ஆனால் இந்திய பொருளாதாரம் பார்த்தீங்கன்னு 2023-24 தான் 8%க்கு மேலே 9.19 எட்டியிருக்காங்க. ஆனால் நம்ம 2021-22 8% அல்லது அதுக்கு மேலே தான் நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கும். 2024-25 8% அல்லது அதற்கு மேலான வளர்ச்சி விகிதத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு போட்டுறாங்க. தமிழ்நாடு முற்போக்கான சமூக நல கொள்கைகளும் வலுவான உள்கட்டமைப்பு வசதிகளும். இந்த வலுவான உள்கட்டமைப்பு வசதிகள் தான் இந்த குரூப் ஒன்று கேட்டிருந்தாங்க. எதனால வேலைவாய்ப்பு பக்கத்து நாடுகள்லாம் ஈர்க்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தமிழ்நாடு முற்போக்கான சமூக நல கொள்கைகளும் வலுவான உள்கட்டமைப்பு வசதிகளும் பெரும் எண்ணிக்கையிலான திறன்மிகு தொழிலாளர்களையும் இம்மாநிலத்தின் மேம்பட்ட பொருளாதார வளர்ச்சி பாதையில் இடம்பெற செய்துள்ளது போட்டிருக்காங்க. இந்தியாவின் நிலப்பரப்பில் 4%, ஓகே, நாட்டின் மக்கள் தொகையில் 6% மட்டுமே கொண்டிருக்கும் தமிழ்நாடு 2023-24 ஆண்டில் தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபி 9.21% பங்களித்துள்ளது. 9.21% பங்களித்துள்ளது. 2023-24 மாநில உள்நாட்டு உற்பத்தி, அதுதான் ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவாங்க, நடப்பு விலையில் ரூ 27.22 லட்சம் கோடி எட்டி உள்ளது. மாநில உள்நாட்டு உற்பத்தி 27.22 லட்சம் கோடி எட்டி உள்ளது. பேரளவு வளர்ச்சி வீதம் 13.71ஆகவும் உண்மையான வளர்ச்சி வீதம் 8.33ஆகவும் உள்ளது. பேரளவு வளர்ச்சி வீதம் அப்படின்றது அதிகமாக தான் இருக்கு. எப்பவுமே 13.71% உண்மையான வளர்ச்சி வீதம் 8.33% உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது மூணாவது ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. மோட்டார் வாகனங்கள், வாகன உதிரி பாகங்கள், ஜவுளி, தோல் பொருள், இந்த மாதிரி இதெல்லாம் இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சி போக்குகளை காட்டிலும் உலக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை பெரிதும் சார்ந்திருப்பதை அதை எடுத்து காட்டுகிறது போட்டிருக்காங்க. இது ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியல. அடுத்து வரும். தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் வளர்ச்சியானது தொடர்ந்து பல ஆண்டுகளாகவே தேசிய சராசரியை விட அதிகமாகவே இருந்து வருகிறது அப்படின்னு போட்டுறாங்க. 2022-23 2.78 லட்சமாக இருந்தது. அதாவது ஒரு வருஷத்தோட ஒரு சாதாரண தனி மனிதனோட வருமானம் இது தேசிய சராசரியான 1.69 லட்சத்தை காட்டிலும் 1.64 மடங்கு அதிகமானது. அதாவது இந்த 2022-23 ரூ 2.78 லட்சம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நார்மலாக ஒரு மனுஷனுக்கு ஒரு மாதத்துக்கு 12,000 சம்பளம் அப்படின்னு வச்சிங்கன்னா 12 மாதம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 1,44,000 தான் வரும். இதை எதிர்த்து இப்போ கூட ரீசெண்டாக ஒரு 3 நாளைக்கு முன்னால் ஒரு போராட்டம் நடத்துனாங்க. அதாவது இந்த மண் சோறுலாம் சாப்பிட்டு
விவசாயிகள் பண்ணாங்க. அந்த போராட்டம் எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லோட விலையை அவங்க கவர்மெண்ட் கூட்டவே இல்லை. அப்புறம் எப்படி ஒரு விவசாயி வந்து இந்த அளவுக்கு வருட வருமானம், அதாவது தனிநபர் வருமானத்தை பெற முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் இது ரொம்ப ஓவராக தான் இருக்குது. ஒரு 2,78 லட்சம் ஒரு சாதாரண மனுஷன் ஒரு வருஷத்தில் சம்பாதிக்கிறான் அப்படின்றது, தனிநபர் வருமானம் அப்படின்றது அதிகம் தான். இது தேசிய சராசரியான 1,69 லட்சத்தை காட்டிலும் 1,64 மடங்கு அதிகமாக உள்ளது. இதன் காரணமாக தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு 4ஆம் இடம் வகிக்கிறது. தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு 4ஆம் இடம் வகிக்கிறது. மாநிலத்தின் தனிநபர் வருமானம் குறிப்பிடத்தக்க அளவில் தேசிய சராசரியை விட மேலே உள்ளது. அதான் 1,64 மடங்கு மேலே இருக்கு. அப்புறம் என்ன? பெருநகரம் ஒன்றை மட்டுமே மையமாக கொண்டு இயங்கும் மகாராஷ்டிரம், கர்நாடகம், மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களைப் போலன்றி தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியானது மாநிலம் முழுவதும் உள்ள நகர்ப்புற மையங்களில் பரவலாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை நம்ம கூற்று காரணத்தில் சேர்ந்தாங்கன்னு வச்சுங்களேன். கூற்று காரணத்தில் கேட்டாங்கன்னா அவன் கண்டிப்பாக குழப்பி விட்டுரும். ஏன்னா பெருநகரம் ஒன்றை மட்டும் மையமாக கொண்டு இயங்கும் மகாராஷ்டிரம், கர்நாடகம், மேற்கு வங்காளம் போல் மாநிலங்கள் போல் அன்றின்னு கேட்டிருக்காங்க. அன்றின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பெருநகரம் அப்படின்னாலே ஆமாம், தமிழ்நாடு வந்து சென்னை தான் ஒரு மையமாக வச்சு இயங்குது. ஏன்னா தகவல் தொழில்நுட்பத்திலேருந்து ஆசியாவின் டெட்ராய்டு, தலைமைச் செயலகம் அப்படின்னு எல்லாமே, எல்லா விதமான தகவல் தொழில்நுட்பம் எல்லாமே வந்து சென்னை தான் மெயின் பண்ணியிருக்கு. அதனால் நம்ம தமிழ்நாடுமே சென்னையை மெயின் பண்ணி தான் இயங்கிக்கிட்டு இருக்குன்றது நமக்கு தெரியும். ஆனால் இவங்க அப்படியே இதை வந்து மாற்றுறாங்க. மகாராஷ்டிரம், கர்நாடகம், மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களைப் போல் அன்றி தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியானது மாநிலம் முழுவதும் உள்ள நகர்ப்புற மையங்களில் பரவலாக்கப்பட்டுள்ளது. அதாவது மாநிலம் முழுவதும் இருக்க நகர்ப்புற மையங்கள் எல்லாமே பரவலாக தான் இருக்கு. பெருநகரம் ஒரு பெருநகரத்தை மட்டும் வச்சு இயங்கலை மையமாக கொண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? கோயம்புத்தூர், மதுரை, திருப்பூர், திருச்சிராப்பள்ளி, சேலம் போன்ற நகரங்கள் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியதோடு நகர்ப்புற ஊரக இடைவெளிகளை குறைக்கவும் உதவுகிறது. இந்த மாதிரி நகர்ப்புற மையங்கள் வந்து பரவலாக்கப்பட்டதுனால நகர்ப்புறத்துக்கும் ஊரகத்திற்கும் இடையிலான இடைவெளியை குறைக்க தான் உதவுகின்றது இதெல்லாம். ஓகே. 2023-24 சேவைத்துறை, அதாவது 3ஆம் துறை, மாநிலத்தின் மொத்த மாநில உற்பத்தி மதிப்பு கூட்டலில் ஜிஎஸ்விஏ 53.63 பங்களித்துள்ளது. அதற்கடுத்து 2ஆம் நிலைத்துறை 37%, முதன்மை துறை 13% பங்களித்துள்ளது. இதை ஈஸியாக வச்சுக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த முதன்மை துறை வந்து ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க, அடுத்து 2ஆம் துறை, அடுத்து 3ஆம் துறை வச்சுக்கோங்க. ஒற்றைப்படை நம்பர் உங்களுக்கு தெரியுங்களா? ஓகே. ஒற்றைப்படை எண்கள் 1, 3, 5. 1, 3, 5 வந்து ஒற்றைப்படை எண்கள். அடுத்து பின்னால் போகிற 3 3 போட்டுருங்க. அப்படின்னா 13,000, இதுக்குள்ள 3 போட்டிங்கன்னா 33,000, இதுக்கு 3 போட்டிங்கன்னா 53,000. இந்த பின்னால் இருக்க டிஜிட்லாம் நமக்கு அவ்வளோ தேவையில்லை. ஏன்னா இந்த டிஜிட் வந்து கொஞ்சம் கூடும் குறையும், அவங்க ஆப்ஷனில் கேட்கறது பொறுத்து அது மாறுபடும். ஆனால் இதுதான் மெயின் நம்பர். ஃபஸ்ட்டுக்கு இயர்லக்க எண்கள் தான் மெயின் நம்பர். 53, 33, 13 இதை மட்டும் வச்சுக்கோங்க. வளர்ந்த பொருளாதாரத்தை போலன்றி மாநிலத்தின் 2ஆம் நிலை துறையின் பங்கு 5% அளவிற்கு அதிகரித்ததால் வேலைவாய்ப்புகள் மேலும் அதிகரிக்கும். 2ஆம் நிலை துறையினா ஃபஸ்ட் என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? முதன்மை துறை அப்படின்றது விவசாயம், ஒரு பொருளை ஃபஸ்ட்டு உற்பத்தி பண்ணுறது, அது வந்து முதன்மை நிலைத்துறை. 2ஆம் நிலைத்துறை அப்படின்றது ஒரு இயந்திரமோ அல்லது ஒரு மிஷின் மூலமோ அந்த பொருளை வந்து மேம்படுத்துறது. இப்போ வந்து நெல்லை வந்து ஒரு விவசாயி வந்து அறுவடை பண்ணி கொடுக்குறான். அதுலேருந்து அரிசியெல்லாம் வெளியெடுக்கிறது வந்து 2ஆம் நிலைத்துறையோட பங்கு. 3ஆம் நிலைத்துறைன்றது அந்த பேக் பண்ணி விற்கிறது. ஓகே தானே? இப்போ 2ஆம் நிலைத்துறைய பங்கு வந்து 5% அளவிற்கு அதிகரித்துள்ளதால் வேலை வாய்ப்புகள் மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதிக தொழில்மயமாக்கப்பட்ட நகரமயமாக்கப்பட்ட பொருளாதாரமான தமிழ்நாடு 2030க்குள் $1 டிரில்லியன் பொருளாதார இலக்கை எட்டுவதை இலக்காக கொண்டுள்ளது. இந்த $1 டிரில்லியன் 2030க்குள் அப்படின்றதே அமைச்சு. ஏன்னா இந்த வருடங்களை மாற்றலாம். இது வந்து 2 டிரில்லியன் 3 டிரில்லியன் அப்படிலாம் கொடுக்கலாம். அதனால இதை மட்டும் பார்த்துக்கு. பொருளாதாரம் எட்டுவதை இலக்காக கொண்டுள்ளது. தற்போதைய ஆற்றலுடன் காலநிலை மாற்றம், மக்கள் தொகை மாற்றம், தொழில்நுட்ப சீர்குலைவு, மாறிவரும் வேலைவாய்ப்பு சூழல்கள் போன்ற சவால்களை வியூகம் சார்ந்த திட்டமிடல் வாயிலாக வெற்றிகரமாக எதிர்கொண்டு தமிழ்நாடு இந்த இலக்கை எட்டும். மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் வளர்ச்சியை பரவலாக்குவதற்கு கிராமப்புற தொழில் முனைவோரை வளர்த்தெடுப்பதிலும் தமிழ்நாடு கவனம் செலுத்த வேண்டும். இளைஞர்களின் திறன்களை மேம்படுத்துதல், வேலைகளில்
பெண்கள் பங்கேற்பதை ஊக்குவித்தல், வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் உட்பட உயர் மதிப்பு உற்பத்தி மற்றும் சேவைகளை ஊக்குவித்தல் ஆகியவற்றோடு தமிழ்நாடு அதன் மக்கள் தொகையை சார்ந்த அனுகூலங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மின் அணுவியல், தகவல் தொழில்நுட்பம் இது ரொம்ப அப்படியே குழப்பிட போகிறாங்க. இதில் ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன் இல்லை. ஓகே. புவிசார் அரசியல் பதற்றங்கள். புவிசார் அரசியல் பதற்றங்கள்னா போர் நெருக்கடி இந்த மாதிரி காலம்தான். உணவு பாக்ஸரோட போர் பண்ணோம் காரணமாகவும் காலநிலை மாற்றம் காரணமாகும். காலநிலை மாற்றம் அப்படின்றது இந்த எல்நிலோ அப்படின்னு சொல்லுவாங்க. எல்நிலோ அப்படின்னா குழந்தை இயேசுன்னு ஒரு முறையில் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து காலநிலை மாற்றம். இப்போ ஒரு வெள்ளமே வந்துச்சுனாலுமே நமக்கு வந்து பொருளாதாரம் வந்து குறைஞ்சிடும். அந்த மக்களோட அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படும். ஒரு நாளில் ஒருத்தர் வேலைக்கு போய் ஒரு ஊதியம் சம்பாரித்து அந்த முறையெல்லாம் கெட்டுரும். அதுவும் இல்லாமல் அவங்களோட பொருட்கள் நிறைய இதை வந்து தண்ணீரே அடிச்சுட்டு போயிடும், இழந்துருவாங்க. அரசாங்கம் நிவாரணம் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து காலநிலை காரணமாக பணவீக்கம் அதிகரிக்கும். அதாவது உலகளாவிய பணவீக்கம் அதிகரித்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ கொரோனா பெருந்தொற்று காலத்திலே வந்து நிறைய பேர் வேலைக்கு போக முடியாது. ஏன்னா வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால பணவீக்கம் அதிகரிச்சிச்சு. பணவீக்கம் பண வாட்டம் அப்படின்றது சில பேருக்கு வித்தியாசம் தெரியறதில்ல. பண வீக்கம்னா என்ன, பண வாட்டம்னா என்னன்றதை நான் சிம்பிளாக சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. பண வாட்ட காலத்தில் பண வாட்டம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு 10 ரூபா கொண்டு போய் கடையில் ஒரு ஷாம்பு வாங்க போகிறேன். ஓகே, நான் வந்து அந்த ஷாம்போட விலை 10 ரூபான்னு நினச்சிட்டு போகிறேன். ஆனால் இங்கே போனால் அந்த ஷாம்போட விலை 5 ரூபா தான். அப்போனா நான் அந்த கொண்டு போன 10 ரூபாய்க்கு 2 ஷாம்பு வாங்கிடுவேன். அது வந்து பண வாட்டம். அப்போ எனக்கு வாட்டமாக இருக்குது, பண வாட்டம், 2 ஷாம்பு வாங்கிடுவேன். பண வீக்கம், அதே 10 ரூபாயை அதே ஷாம்பு 10 ரூபா நினச்சி நான் போகிறேன். ஆனால் இங்கே இந்த ஷாம்போட விலை 20 ரூபான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன செய்ய முடியும்? வாங்க முடியாதுனால. ஏன்னா பணத்தோட மதிப்பு குறைந்து அந்த பொருளோட மதிப்பு அதிகரிக்கும்ல, அதுதான். இப்போ இவங்க இந்த மாதிரி காலநிலை காலத்துலலாம் அரசு வந்து தன்னுடைய நிதி திறனை கூட்டணும். நிதி நிறைய இழந்துருவாங்க. அதை கூட்டுறதுக்கு பொருட்களோட விலையை கூட்டிடுவாங்க. இப்போ சென்னையில் வெள்ளம் வந்தப்போ கூட பால் பாக்கெட் ரேட்லாம் கூடிடுச்சு. அதெல்லாம் பணம் வீக்கம். 2020 பருப்பு விலை கூடிச்சு, அது பணம் வீக்கம். அந்த மாதிரி 2022 8.6ஆகவும் 2023 6.7ஆகவும் இருந்தது. இந்தியாவின் சில்லறை வர்த்தகம் சிபிஐ பணவீக்கம் 2022-23 6.7ஆகவும், இந்தியாவில் 6.7ஆகவும், 23-24 5.4ஆகவும், இதே சேம் தான் தமிழ்நாட்டிலே இருக்கு. 23-24 5.4 தான் இருக்கு தமிழ்நாட்டிலே ஆகவும் இருந்தோடு 2024-25 ஜனவரி 25ன்னு போட்டிருக்காங்க. இது வந்து 2017 தான் இந்த மாற்றம் கொண்டு வந்தாங்க. அதாவது இந்த நிதிநிலை அறிக்கை அதை வந்து எப்போ வந்து பிப்ரவரி மார்ச்சில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் 2017 பிப்ரவரியிலே ஸ்டார்ட் பண்ணிடணும் ஸ்டார்டிங்லேயே அப்படின்ட்டாங்க. பிப்ரவரி ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட் பண்ணுறதுனால அதுக்கு மேலே ஜனவரி வரைக்கும் இருக்க முடியும். அதனால தான் ஜனவரி வரைன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? 4.9ஆக உள்ளது. தமிழ்நாட்டிலும் அதே போலவே 2022-23 6% என்றிருந்த சில்லறை வர்த்தக பணவீக்கம் 2023-24 5.4ஆகவும் 2024-25 ஜனவரியில் 4.8ஆகவும் குறைந்துள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே தானே? இப்போ இது வரிசையாக பார்த்துக்குங்க. இந்தியாவின் சில்லறை வர்த்தக பணவீக்கம் பார்த்துக்குங்க. 2022-23 6.7, 2023 24 வரைக்கும் 5.4, 2024 25 வரைக்கும் 4.9. ஓகே தானே? இங்கே 4.9, இங்கே 4.8. அதுக்கடுத்து இது ரெண்டும் சேம் தான். 2023-24க்கு இங்கேயும் 5.4 தான், அங்கேயும் 5.4 தான். ஆனால் இந்த 2023-22 இந்த இடத்துல 6.7 இருக்குது. இங்கே வந்து 6, அவ்வளோதான். இங்கே 6.7, இங்கே 6, இங்கே 6.7, இங்கே 6, இங்கே சேம். அதே 2023-24 5.4 5.4 தான். அதுக்கடுத்து 24-25 வரைக்கும் இங்கே 4.9, இங்கே 4.8. ஓகே தானே? 2019-20 முதல் 2023-24 வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவின் பணவீக்கமானது 4.85% விட தமிழ்நாட்டு சராசரி பணவீக்கம் 5.7% என அதிகமாக இருந்தது. அதாவது 19 அந்த 20 டயத்துலலாம் இந்தியாவோட பணவீக்கமே 4.85 தான். ஆனால் தமிழ்நாட்டோட சராசரி பணவீக்கம் 5.7% அதிகரித்து இருந்த போதிலும் 2021-22 முதல் மாநிலத்தின் சில்லறை வர்த்தக பணவீக்கம் கணிசமாக குறைந்தது. குறிப்பாக 2023-24 20 முக்கிய இந்திய மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு
8வது குறைந்த சில்லறை வர்த்தக பணவீக்கத்தை கொண்டிருந்தது. அதாவது 20 முக்கிய இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு வந்து எட்டாவது குறைந்த சில்லறை வர்த்தக பணவீக்கத்தை கொண்டிருந்தது. இதை மட்டும் பார்த்து தமிழ்நாட்டில் 2019-20 6% என்றிருந்த நகர்ப்புற பணவீக்கம். இதில் வந்து நகர்ப்புறத்தில் பணவீக்கம் அதிகமாக, கிராமப்புறத்தில் பணவீக்கம் அதிகமானு கேட்டிருந்தாங்கன்னா கிராமப்புறத்தில் தான் பணவீக்கம் அதிகம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நான் அடுத்தடுத்து வரும்போது அதில் கீழே வரும் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் 2019-20 6% என்றிருந்த நகர்ப்புற பணவீக்கம் 2020-25 4.5 குறைந்தது. ஜனவரி 2025 வரை கிராமப்புற பணவீக்கம் 5.4 அப்படியே தான் இருக்கு. ஓகேவா? எப்படி இருந்துச்சோ 5.4 அப்படியே தான் இருக்கு, எந்த மாற்றமே இல்லை. ஆனால் இங்கே 6லிருந்து 4.5 குறைஞ்சிருச்சு. ஓகே, கிராமப்புற பணவீக்கம் மாநிலத்தை ஒட்டுமொத்த பணவீக்கத்தையும் இயக்குகிறது. இதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். இதை எப்படி கேட்பாங்கன்னா, டேஷ் பணவீக்கம் மாநிலத்தின் ஒட்டுமொத்த பணவீக்கத்தையும் இயக்குகிறது. அதாவது மாநிலத்தோட ஒட்டுமொத்த பணவீக்கத்தையும் இயக்குகிறது எதுன்னு கேட்டுருவாங்க. கிராமப்புற பணவீக்கம் ஆப்ஷன் எப்படி இருக்கும்னா, கிராமப்புறம் இருக்கும், நகர்ப்புறம் இருக்கும், இரண்டுமே இருக்கும், எதுவுமே இல்லை, அப்புறம் தலைவர் இன்னொருத்தர் வருவானே, அவன் பேர் என்ன, விடை தெரியவில்லை, இதான் இருக்கும். அப்போ நமக்கு வந்து நகர்ப்புறம் அப்படின்றதான் நமக்கு கண்ணுக்கு வரும். ஏன்னா இல்லைன்னா கிராமப்புறம் நகர்ப்புறம் இரண்டும் அப்படின்ற மாதிரி தான் வரும். கிராமப்புறத்தில் பணவீக்கம் அதிகம். அது உணவு மற்றும் பல்வகை பொருட்கள் கிராமப்புற பணவீக்கத்துடன் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகிறது. ஓகே, பணவீக்கம் பெரும்பாலும் பணவியல் தொடர்பான நிகழ்வுதான் என்றாலும் மக்களின் வாங்கும் சக்தியை படிப்படியாக அது குறைத்து விடுவதால், நான் சொல்லணும்ல, நம்ம ஒரு 10 ரூபா நினச்சிட்டு ஒரு ஷாம்புக்கு 10 ரூபா கொண்டு போகிறோம். அங்கே வந்து இந்த ஷாம்போட விலை 20 ரூபான்றது நான் வாங்க மாட்டோம். ஏன்னா வாங்க முடியாது, என்னோட காசு அளவுக்கு இல்லை. அதுதான் சொல்கிறாங்க, மக்களின் வாங்கும் சக்தியை படிப்படியாக அது குறைத்து விடும். வேணாப்பா இவ்வளோ காசுக்கு வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஓகே, இங்கே ஒன்று சொல்லியிருந்தாங்கல்ல, உணவு மற்றும் பல்வகை பொருட்கள் கிராமப்புற பணவீக்கத்தை குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுதான் ஒரு பொருளாதார ஆய்வறிக்கை சொல்லியிருப்பாரு. கிராமப்புறம் தான் செலவுகள் அதிகம் பண்ணுவாங்க, நகர்ப்புறத்தில் இருக்கவங்க பணத்தை சேமிப்பாங்க, கிராமப்புறத்தில் இருக்கவங்க ஆடம்பர செலவுகள் அதிகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த ஆய்வறிக்கை வந்து உறுதிப்படுத்தும். ஏன்னா கிராமப்புறத்தில் இதை வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, நகர்ப்புறத்தில் சேமிக்க நினைக்கிறாங்க. சரி, ஓகே. மக்களின் வாங்கும் சக்தி படிப்படியாக குறைத்து விடுகிறது. மக்களின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியது. குறிப்பிடத்தக்க தானியங்கள், பருப்பு வகைகள், சமையல் எண்ணெய், மின்சாரம் ஆகியவை மானிய விலையில் வழங்குவதன் வாயிலாகவும், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அந்த 1000 ரூபாய் பணம் வழங்குறாங்கல்ல, அது 2023 கொண்டு வந்தாங்க, போன்ற திட்டங்கள் வாயிலாகவும் பொருளாதார ஆதரவு வழங்குவதன் மூலமும் மக்களின் வாங்கும் சக்தி அதிகரிக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கிறது போட்டிருக்காங்க. விவசாயம் பெரும்பாலும் பருவமழையை நம்பிதான் இருக்கிறது. கண்டிப்பா பருவமழை நம்பி மட்டும்தான் விவசாயம் இருக்கு. விவசாயம் ஒரு 1.5 லட்சம் கோடி ஜிஎஸ்விஏவில், அதாவது மாநில உள்நாட்டு உற்பத்தி 6% பங்களிக்கிறது. 5வது பெரிய துறையாக திகழ்கிறது. அது விவசாயம். இதை நீங்க விவசாயம் சொன்னீங்கன்னு வச்சுங்க, விவசாயம் 5 எழுத்து இருக்கா, 5வது துறை அப்படியா வச்சுக்கோங்க. ஏன்னா இப்பெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதா படிக்க முடியும். பெரிய துறையாக திகழ்கிறது. மொத்த பரப்பளவில் நெல், மக்காச்சோளம், சோளம், கம்பு, கேழ்வரகு, திணை உள்ளிட்ட உணவு தானியங்கள் 6.2ஆகவும், அதை பாருங்க, இங்கேயும் நெல் கொடுத்துட்டாங்க. நெல், மக்காச்சோளம், சோளம், மக்காச்சோளம் வேற சோளம் வேறையா, கம்பு, கேழ்வரகு, திணை உள்ளிட்ட உணவு தானியங்கள் 6.2ஆகவும், எண்ணெய் வித்துக்கள், கரும்பு, பருத்தி போன்ற உணவு தானியமல்லாத வகைகள் 38%ஆகவும், நோட் பண்ணிக்கோங்க அப்படியே, ஆகவும், பயிரின் பரப்பளவில், அதாவது பரப்பளவு, நெல் விளைவிக்கக்கூடிய அந்த வயலோட அளவு பரப்பளவில் நெல் தொடர்ந்து முதன்மை நிலையிலே இருந்து வருகிறது. ஆமாம், தஞ்சாவூர் சைடு ஃபுல்லாகவே நெல் தானே. 2019-20 மொத்த பரப்பளவில் 32.1ஆக இருந்த நெல்லின் பங்கு 2023-24 34.4% அதிகரித்துள்ளது. அது 19-20 வந்து ஒரு 32.1% தான் நெல் விளைவிச்சிருக்காங்க. இப்போ அது எக்ஸ்ட்ரா ஒரு 2 சம்திங் கூட்டியிருக்காங்க, அப்படிதானே, 2.3 சம்திங் கூட்டியிருக்காங்க. இந்த கொஸ்டின் தான், இதை தான் அப்படியே கேட்டு வச்சுட்டாங்க இந்த தடவை குரூப் 4 ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு. நான் எப்படி பார்த்தா அந்த கொஸ்டின் அவங்க கேட்டதுக்கும் அவங்க கொடுத்த ஆன்சர் கரெக்டாக தான் தெரியுது.
ஏன்னா அவங்க கொடுத்த இந்த கொஸ்டினை வந்து பாருங்க. அவங்க கொடுத்த இந்த கொஸ்டின் 2024-25 ஆண்டை தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையின்படி அதன் உற்பத்தி திறனை பொறுத்து பின்வருவற்றை ஏறுவரிசையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல. உற்பத்தி திறன் தான். அதாவது இங்கேயுமே அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உற்பத்தி திறனில் தான் போட்டிருக்காங்க இவங்களுமே. ஓகே தானே பாருங்க. வேளாண் புள்ளி விவரங்கள் ஒரு கண்ணோட்டம் 2024ன்னு போட்டிருக்காங்க. நம்ம கொஸ்டின்ல 24-25ன்னு கேட்டிருக்காங்க. அறிக்கையின்படினா இந்த வேளாண் விவரங்கள் யார் அறிவிப்பா அப்படின்னா வேளாண் துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் தான் அறிவிப்பாங்க. ஓகேதானே. தமிழ்நாட்டின் எண்ணெய் வித்துக்கள் நிலக்கடலை கரும்பு உற்பத்தியில் முதலிடம். பாருங்க, நெல்லெல்லாம் முதலிடம் இல்லை, நெல் 3ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. தமிழ்நாட்டில் எண்ணெய் வித்துகள் நிலக்கடலை கரும்பு உற்பத்தியில் தான் முதலிடமா. மக்காச்சோளம் உற்பத்தியில் 2ஆம் இடமா. நெல் உற்பத்தி திறனில் 3ஆம் இடமா. வணிக விவசாயிகள் இந்த அப்படி பாருங்க, ஏறு வரிசையில் வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் 3ஆம் இடம் நெல் வந்துடும். நம்ம நெல் தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் முதலிடம். நீங்க எப்படி கொடுத்துருக்காருன்னு இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. தமிழ்நாட்டில் எண்ணெய் வித்துக்கள் நிலக்கடலை கரும்பு உற்பத்தியில் முதலிடத்திலும் மக்காச்சோள உற்பத்தியில் 2ஆம் இடத்திலும் நெல் உற்பத்தியில் 3ஆம் இடத்திலும் கொடுத்திருக்காங்க. வணிக விவசாய விரிவாக்கம், தமிழ்நாட்டின் முதன்மை பயிர்கள் உற்பத்தி திறன் அதிகரிப்பு ஆகியவை ரசாயன உரங்களையும் நிலத்தடி நீரையும் அதிகமாக பயன்படுத்துவதன் வாயிலாக எட்டப்படுகிறது. இதெல்லாம் தேவையில்லை. மாநிலத்தின் உர நுகர்வு வந்து 9.65 லட்சம் மெட்ரிக் டன்னில் இருந்து 2023-24 10.68 லட்சம் மெட்ரிக் டனாக அதிகரித்துள்ளது. அதாவது இங்கிருந்து இங்க ஒரு டன் மெட்ரிக் டன் அதிகரிச்சு. ஓகே. விவசாய மின் நுகர்வு கரண்ட் பில்லு 13.811 மில்லியன் யூனிட்டிலிருந்து 17.957 மில்லியன் யூனிட்டாக அதிகரித்துள்ளது. அதாவது 13.811 மில்லியன் யூனிட்டிலிருந்து 17.957 மில்லியன் யூனிட்டாக அதிகரித்துள்ளது. தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவு தரும் முக்கியமான வாய்ப்பாக விவசாய கடன் திகழ்கிறது. பட்டியலிடப்பட்ட வணிக வங்கிகள் வாயிலாக, பட்டியலிடப்பட்ட அப்படின்றது பொதுத்துறைமை, இந்த பொதுவுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் வாயிலாக கடன் 2019-20 1.83 லட்சம் கோடியிலிருந்து 2023-24 3.58 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது. பாருங்க, அப்படியே டபுளா கடன் அதிகரிக்குது. கடன் தான் அதிகரிச்சுட்டே போகுது. அதாவது வணிக வங்கிகள் வழங்கும் விவசாய கடனில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக தெரிகிறது. தமிழ்நாடு விவசாய கடன்ல முன்னணி மாநிலமாக திகழ்கிறது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். தமிழ்நாட்டு விவசாயி எல்லாரும் கடன்ல தான் இருக்காங்க. மாற்றுகிறது. தற்போதைய சந்தை விலையுடன் நெல்லுக்கு ரூ 105, அதாவது ஒரு குவிண்டால் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த குவிண்டால் அப்படின்றது 1000 கிலோ. 1000 கிலோ தான் ஒரு குவிண்டால். 10,000 கிலோ தான் ஒரு டன். ஓகே, அதை மட்டும் நினச்சி வச்சுங்க. ஓகேவா. நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 105 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்களாம். அதாவது கூடுதல் ஊக்கத்தொகை. 1000 டன் நெல்லை போட்டீங்கன்னா 105 ரூபா எக்ஸ்ட்ரா. கரும்புக்கு ஒரு டன்னுன்னு வச்சுக்கோங்க 10,000 கிலோ அப்படி கொடுக்கும்போது 215 ரூபா ஊக்கத்தொகையா. என்ன டீ சாப்பிட்டு போறதுக்கு அது கூடுதல் ஊக்கத்தொகையாக தமிழ்நாடு அரசு வழங்குகிறது. எதிர்பாராத இயற்கை பேரிடர்கள், பயிரிழப்பு ஏற்பட்டால் வேளாண்மை காப்பீட்டு திட்டமானது விவசாயிகளுக்கு நிதி உதவி அளித்து பாதுகாக்கிறது. வேளாண்மை வணிகத்தையும் உற்பத்தி பொருட்கள் பாதுகாப்பையும் எளிதாக்கும் விதமாக 284 ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தைகள். இதை அப்படியே நீங்களே இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஏறு வரிசையில் எழுதிக்கோங்க எத்தனை தனி இருக்கு அப்படின்றது. கரெக்டாக போயிடுவேன். கைதான் கொஞ்சம் ஆடிக்கிட்டே வருது. ஓகே, மவுஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் முடிக்கிறாங்க. அதனால 2084 ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தைகள், 525 சேமிப்பு கிடங்குகள், 395 பரிவர்த்தனை கொட்டாய்கள், 421 உலர்த்தும் இடங்கள், 863 வணிக கடைகள், 268 குளிர்பதன கிடங்குகள். இதெல்லாம் அப்படியே ஏறு வரிசையில் எழுதிக்கங்க. ஓகேவா. ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தைகள் 284. சேமிப்பு கிடங்குகள் தான் நம்ம அந்த குடோன்னு சொல்லுவோம்ல. 1965 இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஏன்னா நம்ம பயிர்களை வந்து அறுவடை பண்ணி அதை சேமிச்சு வச்சாதான் பிற்காலத்தில் உதவும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு கொண்டு வந்த ஸ்கீம் தான் அது. 525 சேமிப்பு கிடங்குகள் தமிழகத்தில் இருக்கு. பரிவர்த்தனை கொட்டாய்கள், இப்போ பரிவர்த்தனை கொட்டாய்கள் வந்து ஆன்லைன் பரிவர்த்தனைகளாக வந்துருச்சு. ஓகேவா. 395 பரிவர்த்தனை கொட்டாய்கள் இருக்கு.
421 உலர்த்தும் இடங்கள்னா இந்த பேக்கரிக்கெல்லாம் போனோம்னா பப்ஸு இந்த சாண்ட்விச்லாம் வச்சுருப்பாங்கல்ல ஹீட்ரு அதுதான். ஏன்னா நெல் இந்த மாதிரியான பொருட்கள் வந்து பூஞ்சை தொற்று அதிகமாக இருக்கணும், ஓரளவு குறிப்பிட்ட ஹீட்டில் வச்சுருக்கணும். அதுக்காக தான் இந்த உலர்த்தும் இடங்கள் 421%. 863 வணிக கடைகளும் 268 குளிர்பதன கிடங்குகள்லாம் ஃப்ரீசர் மாதிரி உள்ளது. இந்த தக்காளியோட வாழ்நாள் வந்து 3லேருந்து 4 நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்போ 1 மாதம் அளவு கூட வச்சு நம்ம விற்கிறோம். அது காரணம் இந்த குளிர்பதன கிடங்குகள் தான். இல்லைன்னா அதுக்கு முன்னாலாம் ஒரு 3 நாள்லாம் போச்சுன்னா அதுக்கடுத்து கடைசியாக அந்த தக்காளி ஜாம் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு வந்து குறைந்த ரேட்டுக்கு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இப்போ அந்த முழு தக்காளியும் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குதுன்னா அதுக்கு இந்த குளிர்பதன கிடங்குகள் வந்து முக்கியமான காரணம். மொத்தமாக 19,856 மெட்ரிக் டன் அளவிலான மொத்த கொள்ளளவு, இதில் பூரா அவங்களோட கொள்ளளவு வைக்கலாம் அப்படி தமிழ்நாடு கொண்டு இருக்குது. ஓகே, இந்த எண்களை வந்து வரிசைப்படுத்தி அப்படியே ஏறு வரிசை கேட்டாலும் பரவாயில்ல, இறகு வரிசை கேட்டாலும் பரவாயில்ல, பொறுத்துக்களை கேட்டாலும் பரவாயில்ல, எப்படி கேட்டாலும் அடிக்கிற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இதை வந்து ஷார்ட்கட்டில் போடுறதுக்கெல்லாம் எனக்கு எப்படி தெரியல. நீங்கள் ஏதாவது ஷார்ட்கட் தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை பார்க்குற மற்ற பேருக்காவது பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, அடுத்து போயிடும். அடுத்து இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன் இல்லை. இதில் தோட்டக்கலை பயிர்களுக்கான மொத்த பரப்பளவு 2023-24 16.3 லட்சம் ஹெக்டர் அளவு எட்டியது அப்படின்னு போட்டிருக்காங்க. தோட்டக்கலை பயிர்கள் அப்படின்றது தேயிலை இந்த மாதிரியான தான் தோட்டக்கலை சொல்லுவாங்க. அது வந்து 16.3 லட்சம் ஹெக்டர் அளவு எட்டியுள்ளது. 2023-24 கால்நடைத்துறையின் மொத்த மாநில மதிப்பு கூட்டல் 1.35 லட்சம் கோடியாக இருந்தது. இது தமிழ்நாட்டின் மொத்த ஜிபிஎஸ்ஸில் 5.41 பங்களித்துள்ளது. கால்நடைகள் ஆடு மாடு எருமை இதெல்லாம் 5.41 பங்களிச்சிருக்கு. அதாவது மொத்த மாநில மதிப்பு கூட்டில் வந்து 1.35 லட்சம் கோடியாக இருந்தது. அதாவது இவ்வளோ மதிப்புள்ள ஆடு மாடு கோடிகள் நம்மகிட்ட இருக்கு. எவ்வளவுக்கு? 1.35 லட்சம் கோடி. அந்த அளவுக்கு உள்ள ஆடு மாடு எருமை பன்றி இந்த மாதிரி கால்நடைகள் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. ஓகே தானே? தமிழ்நாட்டின் மொத்த ஜிஎஸ்டியில் தான் 5.41 பங்களித்துள்ளது. ஓகே, இந்தியாவின் முட்டை உற்பத்தியில் தமிழ்நாடு 2ஆம் இடத்திலும். இதை நான் அப்படியே கலக்கலராக போட்டு வச்சிருக்கேன், ஏன்னா அப்போதான் அந்த இது டிரான்ஸ்ஃபார் புரியும் அப்படின்றதுக்காக. இந்தியாவின் முட்டை உற்பத்தியில் தமிழ்நாடு 2ஆம் இடம். ஓகே, இறைச்சி உற்பத்தியில் 6ஆம் இடம். மீன்பிடிப்பு மற்றும் மீனவர்கள் மீன் வளர்ப்பு ஜிஎஸ்டிபிக்கு 1% குறைவாக பங்களிப்பை அளிக்கும் வேலை, 1% கூட இல்லை அப்படின்ற வேலையிலையும் தமிழ்நாடு 1.34 லட்சம் டன் மீன்களை ஏற்றுமதி செய்கிறது. 2023-24 ரூ 6.854, அதாவது 6,854 கோடி அந்நிய செலவாணி எட்டியுள்ளது. மீன் வித்து மட்டும் இவ்வளோ காசு கிடச்சிருக்கு பாருங்க. மீன் மட்டும்லாம் இல்லை, மீனை வந்து கருவாடு அந்த மீனையே வந்து இந்த ஐஸ்கட்டில் இது பண்ணி ஸ்டிவ் பண்ணி விற்பாங்கல்ல, அதெல்லாம் எல்லாமே சேர்த்துக்குங்க. 6.854 6,854 கோடி அந்நிய செலவாணி ஈட்டியுள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. நிலத்தடி பற்றாக்குறை காலநிலை மாற்றம் இதெல்லாம் தேவல். ஓகே, அடுத்த கீழே போயிடலாம். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்திகள் தமிழ்நாட்டின் உற்பத்தி துறை 11.90 தேவையில்லைங்க, 11.9 பங்களிக்கிறது. ஏன்னா கடைசி வர ஜீரோ எடுக்கக்கூடாது. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டின் உற்பத்தி துறை 11.9 பங்களித்துள்ளது. தொழிற்சாலைகள் எண்ணிக்கையிலும் தமிழ்நாடு முன்னணியில் உள்ளது. இந்த உத்தியம் அப்படின்றது வந்து அந்த MSMESன்னு போடுவாங்க, சிறு குறு நடுத்தர தொழில்களோட பதிவு மையம் தான் இந்த உதயம். பதிவு பண்ணக்கூடிய இடம் தான் உதயம். ஓகே, என்ன போட்டுறாங்கன்னா உதயம் இதில் பதிவு செய்யப்பட்ட 35.56 லட்சம் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுடன், அதாவது இந்த MSMES தமிழ்நாடு 2023-24 தேசிய அளவில் 23-24 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. அதாவது அதில் பதிவு பண்ணிக்கக்கூடிய சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் எண்ணிக்கையில் 35.56 லட்சம் அந்த அளவில் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. இந்தியாவின் டெட்ராய்ட் எனப்படும் சென்னை இம்மாநிலத்தில் தான் அமைந்துள்ளது. மோட்டார் வாகனங்கள் மற்றும் வாகன உதிரி பாக உற்பத்தியில் 1500 தொழிற்சாலைகள் வந்து உள்ளது. தமிழ்நாட்டில் 1500 தொழிற்சாலை உள்ளது. மேலும் ஜவுளி, தோல் பொருட்கள், மின்னணு உற்பத்தி ஆகியவற்றில் முதன்மை மையமாகவும் தமிழ்நாடு திகழ்கிறது. மோட்டார் வாகன உற்பத்தியில் ஆடைகள், தோல் பொருள் ஆகியவற்றில் மாநிலம் முதலிடத்திலும். அதாவது பாருங்க, இங்கே ஆடைகள்னு கொடுத்துருக்காங்க. ஆடைகள்னா ட்ரெஸ். ஜவுளினா என்ன? சின்ன பிள்ளை எங்கள் வீட்டில் அதை விசேஷம்னா
பார்த்து விளாண்டுட்டு தம்பி போய் ஜவுளி எடுத்துட்டு வந்துடுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க எங்கள் வீட்டிலலாம். அப்போ ஜவுளி அப்படின்றது ஒரு ஆடைகள், அந்த ட்ரெஸ்ஸு தான். இப்போ கூட எங்களுடைய சிட்டி சைடு போகணும்னு நிறைய இடத்துல ஜவுளி கடையும் தான் பார்த்துருக்கேன். இது ஆடையும் ஒன்று தான், ஜவுளியும் ஒன்று தான். அப்படியே குழப்புறாங்க. இயந்திரங்கள் இயந்திரங்கள் வேற, மோட்டார் வாகன உற்பத்தி வேற. மோட்டார் வாகனத்தில் இன்ஜின் வரும், அதுவும் இயந்திரத்தில் தான் சேரும். ஓகே, அந்த இயந்திரம் சேர்த்து மோட்டார் வாகனமாக தனியாக அது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா அதில் வந்து முதலிடம். அந்த இன்ஜின் மட்டும், இயந்திரங்கள், பம்பு செட்டு, இன்ஜினு, இந்த மாதிரி இயந்திரங்களில் மட்டும் அல்லது மின்னணு துறை தயாரிப்புகள் மட்டும் 2ஆம் இடத்துல வைக்கும். ஓகே, இது ரெண்டையும் கொஞ்சம் நல்லா வாட்ச் பார்த்துங்க. பொறியியல் சார் உற்பத்தி பொருட்கள், மின்னணு பொருட்கள், ஆயத்த ஆடைகள், பருத்தி நூல், கைத்தறி பொருட்கள், தோல் பொருட்கள் ஆகியவற்றை ஏற்றுமதி செய்வதிலும் இந்திய அளவில் தமிழ்நாடு முன்னணியில் உள்ளது. ஓகே, ஏற்றுமதி செய்வதில் தான் முன்னணியில் உள்ளது. இங்கே மின்னணு தயாரிப்புகள்னு கொடுத்துருப்பாங்க, இங்கே மின்னணு பொருட்களும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இங்கே ஆயத்த ஆடைகள், அங்கே ஆடைகள், எல்லாத்தையும் குழப்பிடாதீங்க. ஏற்றுமதி முன்னணியில் உள்ளது. 2023-24 தமிழ்நாட்டின் மொத்த தொழிலாளர்கள் 33.31%. இதில் வந்து 15.97% உற்பத்தியும் 17.2% கட்டுமானமும். கட்டுமானம் அப்படின்னா ஒரு பொருளை உருவாக்குறது. கட்டுமானம்னா வீடு கட்டுறது மட்டும் கட்டுமானம் இல்லை, எல்லா பொருளையும் உருவாக்குறது கட்டுமானம் தான். தொழில்துறை நடவடிக்கைகளில் உருவாக்கப்பட்டுள்ளது. 2021-22 ஆண்டும் மற்றும் 2023-24 இடைப்பட்ட உற்பத்தி துறை, இதை மட்டும் நீ வந்து இதை ஈஸியாக வச்சுட்டு, உற்பத்தி துறை 8.33% கட்டுமானத்துறை 9.03% ஆகும். இந்த 0 வந்துட்டாலே இங்கிட்ட உள்ள நம்பருக்கு அவ்வளோ வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. அதனால் இங்கிட்ட நீங்கள் மட்டும் வந்துங்க. கட்டுமானத்துறை 9% அப்படின்னு வச்சுக்கோங்க. வளர்ச்சி அடைந்துள்ளது. போக்குவரத்து உபகரணங்கள், ரப்பர் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், மோட்டார் வாகனங்கள், டிராக்டர், ரசாயனம் உட்பட பல்வேறு துறைகளில் இரட்டை இலக்கு வளர்ச்சியை பதிவு செய்யுது. இரட்டை இலக்கு அப்படின்னு ஒன்று. இப்போ இது 8 புள்ளி அப்படின்னு இல்லை, இது வந்து ஒற்றை இலக்கு. 9 புள்ளின்றது ஒற்றை இலக்கு தான். 10லிருந்து 99 வரைக்கும் உள்ளது இரட்டை இலக்கு எண்கள். அதான் இரட்டை இலக்கு வளர்ச்சி பதிவு செய்துள்ளது. அப்படின்னா 10லிருந்து 99 வரைக்கும் இருக்கலாம். 2024ஆம் ஆண்டில் உலக முதலீட்டாளர் மாநாடு வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. 2024 ரூ 6.64 லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுச்சு. இதன் மூலம் 14.55 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கம் என எதிர்பார்க்கப்பட்டது. 14.55 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே, ஃபைன். தொழில் வளர்ச்சி தக்க வைப்பதற்கு தமிழ்நாடு தனது பணியாளர்களுக்கு தொழில்துறை 4.0 தொழில்நுட்பங்களை சார்ந்து மறுதிறன் பயிற்சிகளை அளிக்க வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. தொழில்துறை 4.0 அப்படின்றது மறுதிறன் பயிற்சி. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தடி போயிடலாம். 2019-20 முதல் 2023-24 வரையிலான காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் தொழில்துறைக்கு வர்த்தக வங்கிகள் அளித்துள்ள கடன், வர்த்தக வங்கினா உலக வங்கி, எல்லா வங்கியும் தான், ரிசர்வ் பேங்க் எல்லாமே வரும். அதில் ரூ 2.5 லட்சம் கோடியிலிருந்து 3.1 லட்சம் 0.1 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. கடனை பாருங்க, 2.5லிருந்து 3.01 லட்சமா உயர்ந்துட்டே போகுது கடன். அன்னைக்கு நேரடி முதலீடை பாருங்க, 5,909 கோடியிலிருந்து 20,157 கோடியாக அதிகரித்துள்ளது. அந்நிய நேரடி முதலீடு அப்படின்றது நம்ம முதலீடு போடுறோம், இது லாபம் இல்லை, இது நம்ம வந்து ஒரு விஷயத்துக்காக முதலீடு போடுறோம், அப்படித்தானே? முதலீடே வந்து இவங்க 5,909 கோடி இருந்ததை 20,157 கோடி முதலீடு போடுறாங்க. அதனாலதான் இந்த இவ்வளவு கடன் வாங்க வேண்டியது போயிடுச்சு, இவ்வளவு முதலீடு போடுறாங்கன்றப்ப. ஓகே தானே? தமிழ்நாட்டின் சேவைத்துறை, வர்த்தகம் இதெல்லாம் தேவையில்லை, இதில் கீழே வந்துடும். அப்படி தமிழ்நாட்டின் நகர்ப்புற பணியாளர்கள் 54.63% பேர் சேவைத்துறையில் பணிபுரிந்தனர். தேசிய சராசரியான 58.07க்கு அருகில் உள்ளது. ஆமா, இது 58, இது 54, கொஞ்சம் அருகில தான் இருக்கு. இவர்கள் 16.28% பேர் வர்த்தகம் மற்றும் மோட்டார் வாகன பழுதுபார்ப்பு பணிகளிலும், 7.53% பேர் சேமிப்பகங்களிலும், இது பொறுத்துகள் இயக்க வாய்ப்பு இருக்கு. 6.28% பேர் தகவல் தொடர்பு துறையிலும், 5% பேர் கல்வித்துறையிலும், 4.86% பேர் தங்குமிடம் மற்றும் உணவு சேவைகளிலும்,
ஹோட்டல் அந்த மேனேஜ்மெண்ட்லையும், 2.84% பேர் நிதி மற்றும் காப்பீடு சேவைகளிலும், 11.84% பேர் இதர சேவைகளிலும் ஈடுபட்டுள்ளனர். இதை நீங்கள் அப்படியே வந்து ஃபேஸ் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் இதை அப்படியே ஒரு நோட் பண்ணிடுங்க. ஏறு வரிசை, இறங்கு வரிசை, பொறுத்துக எல்லா டைப்லையும் நோட் பண்ணிடுங்க. சின்னதுலேருந்து எழுதினீங்கன்னா கூட ஈஸியாக தான் இருக்கும். இதில் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு சேவைத்துறையானது வலுவாக மீட்டெழுந்துள்ளது. ஆமாம், கொரோனா பெருந்தொற்று காலத்திலேயே வந்து சேவைத்துறை தான் இங்கே அதிகமாக இருந்துச்சு. அதிக அளவில் வந்து பயனளிச்சிச்சு. ஓகேவா? 2021, 22, 23, 24 இடைவெளியில் காலத்தில் இத்துறையானது 7.97% வளர்ந்தமைக்குள்ளது. மனை வணிகங்கள் ரியல் எஸ்டேட் துறை 9.41%, வர்த்தக பழுதுபார்ப்பு ஹோட்டல்கள் உணவகங்கள் 7.98%, போக்குவரத்து சேமிப்பகங்கள் 7.67% வளர்ச்சியை காரணம் போட்டுருக்காங்க. ஓகே. தமிழ்நாட்டின் கடன் வைப்பு விகிதம் இந்தியாவின் 3 முன்னணி மாநிலங்கள் ஒன்றாக விளங்குகிறது. கடனை செலுத்துறது, ஓகேவா? கடன் வைப்பு அப்படின்றது கடனை திருப்பி செலுத்துறதுல 3 முன்னணி மாநிலங்கள் ஒன்றாக விளங்குகிறது. இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது சுற்றி வளர்ச்சி வர்றது. இதில் ஒன்றாக அப்படின்றப்ப நம்ம அதை மேன்மைப்படுத்தி காட்டுற மாதிரி தெரியும். இப்போ 1000ல் ஒருவன் அப்படி சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 1000ல் அவன் ஒரு ஃபஸ்ட் ஆளாகவும் இருக்கலாம், 999வது ஆளாகவும் இருக்கலாம், இல்லை 1000வது ஆளாகவும் இருக்கலாம். அப்போனா இப்போ 1000ல் 1000வது ஆள் அப்படி சொல்லணும்னு வச்சுக்கோங்க, கடைசி அப்படின்னு போயிடும். அது 1000ல் ஒருவன் அப்படின்றப்ப அதில் முதன்மைப்படுத்தி காட்டுற மாதிரி. தமிழ்நாட்டின் கடன் வைப்பு விகிதத்தில் இந்தியாவின் 3 முன்னணி மாநிலங்கள் ஒன்றாக தமிழகம் விளங்குகிறது அப்படி போட்டிருக்காங்க. இது எப்படி நான் புரிஞ்சுக்கணும்னா, கடன் வைப்பு இந்தியாவோட கடன் வைப்பு விகிதத்தில் 3வது இடத்துல தான் தமிழ்நாடு இருக்கு. 3வது இடத்துல. அதுதான் 3 முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக விளங்குகிறது அப்படின்னு சுற்றி வளைச்சு போட்டிருக்காங்க. 3வது இடம் அப்படின்றதே ஆச்சு. ஏன்னா 3வது இடம்ன்றதை கேட்டாங்க. இது தமிழ்நாட்டின் உயர் பொருளாதார செயல்பாட்டை பிரதிபலிக்கிறது. 2019-20 ஆண்டில் 109.2% இருந்த சிடிஆர் 2023-24 117.7 உயர்ந்துள்ளது. இந்தியாவின் சிடிஆர் இதே காலகட்டத்தில் 7.6 79.6 இந்தியாவில் வந்து 76.5 79.6 உயர்ந்துள்ளது. பட்டியலிடப்பட்ட வர்த்தக வங்கிகள் சேவைத்துறைகள் வழங்கிய கடன் அளவு 2019 2.86 லட்சம் கோடியாக இருந்தது. இது 2023-24 ஆண்டில் 4.646 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது. டபுளாக அதிகரிச்சிருக்கு. ஓகே, அப்படி போயிடுவாங்க. வங்கிகள் கட்டமைப்பு பொறுத்த அளவில் 24,390 தானியாங்கி பணம், அதாவது ஏடிஎம் மிஷின் தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால் முன்னணி மாநிலமாக விளங்குகிறது. வங்கி கட்டமைப்பு பொறுத்த அளவில் வந்து 24,390 ஏடிஎம் மிஷின் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது. டிஜிட்டல் வங்கி சேவை, யூபி பரிவர்த்தனை இதெல்லாம் ஈஸி தான். இதெல்லாம் ஒன்றும் தான் இல்லை. எல்லாமே இணைய வழியில் உள்ளதெல்லாம் முன்னணியில் இருக்குது. பொருளாதார வளர்ச்சி சமூக நிலைத்தன்மை வேலைவாய்ப்பு உருவாக்கும் முக்கிய காரணியாகும். ஆமாம், இது எப்படின்னா 15 வயசு முதல் 53 வயது வரை உள்ளவங்கள தான் வேலை செய்வோர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, உழைக்கும் வர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 15 வயசுக்கு முன்னாடி உள்ளவங்க வந்து குழந்தைகள். ஆர்டிகல் 24 சொல்கிற மாதிரி குழந்தை தொழிலாளர்கள் தடுப்பு, அந்த 14 வயசுக்குள்ள கொத்தடிமை அந்த மாதிரிலாம் வரும். அதெல்லாம் 14 வயசுக்கு முன்னாடி வந்து குழந்தைகள் ஆயிரும். 59 கடத்து 60லேருந்து பென்ஷன் வாங்குற முதியவர்கள், உதவித்தொகை பெறும் முதியவர்கள் அப்படின்ற லிஸ்ட்டில் போயிடுவாங்க. அப்போ இதுக்கு இடையிலப்பட்ட அந்த 15 வயசுலேருந்து 59 வயது வரை உள்ளவங்க தான் உழைக்கும் வர்க்கம். இது கூட கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? தனிநபருக்கான தமிழ்நாட்டின் தொழில் பங்கேற்பு விகிதமானது அகில இந்திய சராசரி, அகில இந்திய லெவலில் வந்து 56.9% உழைக்கும் வர்க்கம் இருக்காங்க. இதில் வந்து 8% ஒட்டி வந்து முதியவர்கள் வருவாங்க. பேலன்ஸ் வந்து சிறுவர்கள் வருவாங்க. பேலன்ஸ் கணக்கு பார்த்துங்க. உடன் ஒப்பிடும் பொழுது 63.3% இருந்தது. 2023-24 64.6% உயர்ந்து தேசிய சராசரியான 64.3 கடந்துள்ளது. இப்போ நம்ம தமிழகத்தில் வந்து 2023-24 வந்து 64.6% வேலை செய்கிறவங்க இருக்காங்க. அப்படின்றப்போ இது இப்போ உள்ள தேசிய சராசரி
4.3 விட கடந்துருச்சு. இது வந்து இந்தியா. ஓகேவா? இது ஐ போட்டால் டி மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகே, இது வந்து தமிழகம். ஓகே, இது தமிழ்நாடு, இது இந்தியா. அதனால இது தமிழ்நாடோட விலை வந்து 64.6%. இந்தியாவோட விலை வந்து 64.3%. இன்னொரு 3 டிஃப்ரெண்ட் ஆகுது, அவ்வளோதான். பல்வேறு சமய குறியீடுகள் முதல் 3 மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு. இது பாருங்க, சமய குறியீட்டில் 3வது மாநிலம் தமிழ்நாடு. முதல் 3 மாநிலங்கள் ஒன்றாக தமிழ்நாடு. இப்படி தான் போடுவாங்க. ஓகே, இந்திய சமூக முன்னேற்ற குறியீடு மற்றும் உயர்கல்வியில் மொத்த சேர்க்கை விகிதம் ஆகியவற்றின் முதலிடத்தை உள்ளது. உயர்கல்வியில் வந்து தமிழகம் தான் முதலிடம். தேசிய சராசரி என்ன, எல்லாத்தையோட உயர்ந்தது முதலிடம் தான். உயர்கல்வி சேர்க்கையில் முதலிடம். உயர்கல்வியில் மொத்த சேர்க்கை விகிதம் ஆகியவற்றில் முதலிடத்தை பிடித்துள்ளது. மொத்த சேர்க்கை விகிதம் ஆகியவற்றில் முதலிடத்தை பிடித்துள்ளது. ஆமாம். இப்போ கல்வி அப்படின்னு சொல்லும் போது கேரளா ஃபர்ஸ்ட் இடம்னு சொல்லுவாங்க. அது வந்து 14 வயசுக்குள்ளே உள்ளவங்களுக்கு தான், தொடக்க கல்வியில் தான். ஓகேவா? அது வந்து தொடக்க கல்வி தான் அது கணக்கெடுக்கிறாங்க. உயர்கல்வி அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் முதலிடம். மேலும் குறைவான குழந்தைகள் இறப்பு விகிதம், குறைவான பிறப்பு விகிதம், குறைந்த வறுமை நிலைகள் ஆகியவற்றில் 2வது இடத்துல உள்ளது. அப்படி இங்கேருந்து மேலும் கடத்து இங்கேருந்து பார்த்துங்க. அதாவது குறைவான குழந்தைகள் இறப்பு விகிதம், குறைவான பிறப்பு விகிதம், குறைவான வறுமை நிலை ஆகியவற்றில் 2ஆம் இடத்தில் உள்ளது. நீடித்த வளர்ச்சி இலக்குகள் குறியீட்டிலும் சுகாதார குறியீட்டிலும் 3ஆம் இடத்தில் உள்ளது. நீடித்த வளர்ச்சி இலக்குகள்ல சுகாதார குறியீட்டுல 3ஆம் இடத்தில் உள்ளது. சுகாதார குறியீடு கேட்கலாம். இது நிறைய கொஸ்டின்ல சுகாதாரம் தான் இப்போ வரக்கூடிய கொஸ்டின் பூரா இருந்துகிட்டு. சுகாதார குறியீட்டுல வந்து தமிழகம் எத்தனை இடத்துல இருக்கு அப்படின்னா 3ஆம் இடத்தில் உள்ளது. மோஸ்ட்லி 3ஆம் இடத்துல தமிழகம். சமூகத்துறைக்கான செலவினங்கள் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சமூகத்துறைக்கான செலவுகளை அரசு தொடர்ந்து அதிகரித்து வருது. 2019-20 79,859 கோடியாக இருந்த ஒதுக்கீடு 2023-24 ஆண்டில் 1.16 லட்சம் கோடியாக, இங்க 1000 கணக்கில் இருக்கு, இங்க லட்சக்கணக்கு போயிடுச்சு, அதிகரிக்கப்பட்டுள்ளது. முக்கியமான முன்னெடுப்பாக முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மாணவர்களின் வருகை பதிவு மற்றும் ஊட்டச்சத்தை உறுதி செய்துள்ளது. இதே போலவே மகளிர் மேம்பாட்டுக்கான கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், மகளிர் விடியல் பயண திட்டம் மே மாசம் தொடங்கினாங்க, இதெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்க, உள்ளிட்ட முன்னெடுப்புகளையும் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தியுள்ளது. 2005-6 முதல் 2022-23 வரையிலான காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் வறுமை நிலை 36.54 இருந்து வெறும் 1.43 என வெகுவாக குறைந்தது. இது ரொம்ப அருமையான விஷயம். எனது டபுள் டிஜிட்ல இருந்து 36.54 இருந்து வெறும் 1.43 அப்படின்னு குறைஞ்சிருக்கு. எனது வறுமை, தமிழ்நாட்டின் வறுமை நிலை. அதே வேளையில் அகில இந்திய அளவில் வறுமை நிலையும் 55 இந்திய லெவல்ல 55.34% 11.28% ஆக குறைந்துள்ளது. மாநில ஊரக பகுதிகள் மற்றும் நகர்ப்புற பகுதிகள் தனிநபர் நுகர்வு செலவில் தமிழ்நாடு 4வது இடத்தையும், தனிநபர் நுகர்வு செலவு ஊரகம் பகுதி மற்றும் நகர்ப்புற ரெண்டையும் சேர்த்துட்டாங்க. நுகர்வு செலவு 4வது இடத்திலையும், தனிநபர் ஆண்டு வருமானத்தில் 4வது இடத்திலும். ஆண்டு வருமானம் தான் அவ்வளோ போட்டிருக்கீங்க, ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல 2 லட்சத்து சம்திங் போட்டிருக்கீங்க. அதுல 4வது இடத்துல தான் இருக்கும். இதுக்கு முன்னாலேயே 3 மாநிலங்கள் இருக்கு இதோட அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய மாநிலங்கள். ஓகே, இந்தியாவிலே அதிக கல்லறிவு பெற்ற மாநிலங்கள் ஒன்றாக திகழும் தமிழ்நாடு. தொடக்க கல்வி, உயர்நிலை கல்வி, மேல்நிலை கல்வி சிறப்பாக செயல்பட்டு இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோதான் இல்லை. கீழே வாங்க. மாநிலம் முழுவதும் உள்ள 58,722 பள்ளிகளில் 1.29 கோடி மாணவர்கள் பதிவு செய்துள்ளனர். இதான் இம்பார்ட்டன்ட். பள்ளிகளோட எண்ணிக்கை பார்த்துங்க, 58,722 பள்ளிகளில் 1.29 கோடி மாணவர் பதிவு செய்துள்ளனர். தமிழ்நாட்டில் மாணவர் சேர்க்கையில் 5.24% ஆகும். தமிழ்நாடோட மாநில சேர்க்கை, இது நாட்டின் மொத்த மாணவர் சேர்க்கையில் 5.24% ஆகும். தமிழ்நாட்டில் தொடக்க பள்ளிகள் மொத்த மாணவர்கள் பதிவு விகிதம் 98.4 ஆகவும், உயர்நிலை பள்ளிகள் பதிவு விகிதம் 97.5 ஆகவும், மேல்நிலை பள்ளிகள் பதிவு விகிதம் 82.9 ஆகவும் உள்ள நிலையில் தேசிய அளவில் இந்த விகிதம் முறையே
91.7, 77.4, 56.2 உள்ளது. தேசிய அளவில் அப்படின்னா இந்திய அளவில் இந்த பாருங்க பள்ளிகள் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாட்டில் 98.4, தேசிய அளவில் 91.7. உயர்கல்வியில் நம்ம 97.5, தேசிய அளவில் 77.4 தான். மேல்நிலை பள்ளி நம்ம 82.9, தேசிய அளவில் ரொம்ப கம்மி 56.2 தான். தமிழ்நாட்டு தொடக்க மற்றும் உயர்நிலை கல்வி ஆசிரியர் மாணவர் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த இங்கே பாருங்க, நிதி ஆயோக் வெளியிட்ட அறிக்கையின்படி நிதி ஆயோக் வெளியிட்ட அறிக்கையின்படி பல்வி கல்வியின் தரநிலை குறியீட்டில் கேரளாவுக்கு 82.2, அடுத்த நிலையில் தமிழ்நாடு 73.4 உள்ளது. அதாவது பள்ளி கல்வியின் தரநிலை குறியீடு தரத்துல கேரளா 82.2, அடுத்தது தமிழ்நாடு 73.4 உள்ளது. மேல்நிலை கல்வியை தொடர முடியாமல் இடைநிற்றல் விகிதம் தமிழ்நாட்டில் 4.5 உள்ள நிலையில் தமிழ் புதல்வன் திட்டம் அதெல்லாம் இதோட சம்மந்தப்பட்டதுதான். அதாவது மேல்நிலை கல்வி தொடர முடியாமல் இடைநிற்றல் விகிதத்தை தமிழ்நாடு குறைக்கணுன்றதுக்காக தமிழ் புதல்வன் திட்டம், தமிழ் புதவி திட்டம் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திருமண உதவித்தொகை கொடுப்பாங்கல்ல, அதுலேயுமே ஒரு கட்டளை போட்டிருப்பாங்க. அதாவது 12ஆம் வகுப்பு வரை முடித்திருந்தால், டிகிரி முடித்திருந்தால் அப்படின்னு போடுறப்போ கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நாட்டில் உள்ள சிறந்த 50 ஆராய்ச்சி நிறுவனங்களில் 3 நிறுவனங்களை கொண்டுள்ள உயர்கல்வியிலும் தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுகிறது. அதாவது 50 ஆராய்ச்சி நிறுவனங்கள்ல 3 நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. ஓகே. மேலும் தேசிய அளவில் சிறந்த 100 பல்கலைக்கழகங்கள்ல 8 பல்கலைக்கழகங்கள், அதாவது 100ல் 8 பல்கலைக்கழகங்கள் இங்கே இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்கு. 100 சிறந்த கல்லூரிகளில் 4 கல்லூரிகள், 4 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இடம்பெற்றுள்ள தமிழ்நாட்டில். மாநிலத்தில் உள்ள பல பல்கலைக்கழகங்கள் NAAC அங்கீகாரம் உயர்ந்த தர வரிசை பெற்றுள்ளது. இந்தியாவிலே அதிக எண்ணிக்கையில் தொழில்நுட்ப நிறுவனங்கள், அதாவது 506 பொறியியல் கல்லூரிகள், இன்ஜினியரிங் கல்லூரி 506 இருக்கு நம்ம இதில் தமிழ்நாட்டில். 492 பல் தொழில்நுட்ப பயிலகங்கள் கொண்டுள்ளது. அதாவது 506 பொறியியல் கல்லூரிகளும் 492 பல் தொழில்நுட்ப பயிலகங்களும் கொண்டு உற்பத்தி துறைக்கு சேவை துறைக்கும் அதிக திறன்மிகு பணியாளர்கள் கிடைப்பதை உறுதி செய்கிறது. 5வது தேசிய குடும்ப நல சுகாதார கணக்கெடுப்பின்படி, இப்போ 5வது கணக்கெடுப்பு கொடுத்திருக்காங்க போல, 5வது தேசிய குடும்ப நல சுகாதார கணக்கெடுப்பின்படி பல்வேறு சுகாதார குறியீடுகள் மாநிலம் சிறப்பாக செயல்படுகிறது. வாழ்நாள் எதிர்பார்ப்பில் முக்கிய மாநிலமாகவும் 3வது இடத்தை பெற்றுள்ளது. வாழ்நாள் எதிர்பார்ப்பில் முக்கிய மாநிலங்கள்ல 3ஆம் இடத்தை பெற்றுள்ளது. சுற்றுலாவிற்கு உகந்த இடமாக வாழ்ந்துள்ளது. 2023-24 ஆண்டில் நாட்டின் சுகாதார உள்கட்டமைப்பு 8713 துணை சுகாதார நிலையங்கள், 2336 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 372 அரசு பொது மருத்துவமனைகள், 36 அரசு மருத்துவ கல்லூரிகள் மருத்துவமனைகள் ஆகியவற்றை கொண்டுள்ளது. அது 372 அரசு மருத்துவமனைகள் இருக்கு, 36 அரசு மருத்துவ கல்லூரிகள் இருக்கு. இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அது 37, இது 36ன்னு வருது. ஓகே, இது ரெண்டு எப்படியா வச்சுக்கன்னு தெரியலையே. 8713 துணை சுகாதார நிலையங்கள், 2336 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், இப்படியா வச்சுக்கோங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கல்வித்துறையில் அனைத்து நிலைகளிலும் மாணவர்களின் சேர்க்கை அதிகரித்தலும் பொது சுகாதார கட்டமைப்பு வலுப்படுத்தி வெற்றிடம் இறங்கும் தமிழ்நாடு புதிய சுகாதார திட்டங்கள், மேம்படுத்தப்பட்ட சமூக பாதுகாப்பு திட்டங்கள் வாயிலாக வயது முதிர்ந்தவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை தீர்வு காண வேண்டும். இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. அப்படியே கீழே நான் வச்சிருக்கேன். அண்மை ஆண்டுகளில் பெரும் புயல்கள், இந்த பெரும் புயல்களை வரிசைப்படுத்தி கேட்பாங்க. இது நான் ஷார்ட்கட் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். 2016 வர்தா, 2017 ஒக்கி, 2018 கஜா, 23 மிங்ஷாங் மற்றும் 2024 பெங்கால். இந்த புயல்கள் அப்படி பார்த்துக்குங்க. 2016 கூட பார்க்க வேண்டியதில்லை. 2023-24 உள்ள புயல்கள் கண்டிப்பாக பார்த்தேன். இந்த மிங்ஷாங் புயல், அடுத்து 2024 பெங்கால் புயல். இந்த ஃபங்கால்னாங்க, இது தமிழில் ஃபெங்கால் ஆயிடுச்சு. ஓகே. வெள்ளம், குறிப்பாக 2015-17 உள்ளிட்ட தீவிர வானிலை நிகழ்வுகள் மாநிலம் அதிகம் அனுபவித்துள்ளது.
அனுபவித்துள்ளதா இந்த இது அனுபவித்துள்ளது. அந்த நேரத்தில் ரொம்ப நிதி நெருக்கடி வரும். ஒரு நூற்றாண்டுக்கு +0.68°C அதிகரிப்புடன் சராசரி வெப்பநிலை மாற்றத்தில் மேல்நோக்கி நிலை காணப்படுவதோடு மாநிலத்தில் மழைப்பொழிவு குறைந்துள்ளது. இதெல்லாம் தேவையில்லை. அண்ணா பல்கலைக்கழகத்தின் காலநிலை ஆய்வு நிலைய அறிக்கை. ஆக்சுவலாக அண்ணா பல்கலைக்கழகம் தான் காலநிலை ஆய்வறிக்கை விட்டுருக்காங்க. காலநிலை ஆய்வறிக்கை வடகிழக்கு கடற்கரோர பகுதிகள் தீவிர வானிலை நிகழ்வுகள் மிகவும் பாதிக்கக்கூடியவை எனவும், வடகிழக்கு பருவமழையின் போது பெருவெள்ள, சூறாவளி, கடல் மட்ட உயர்வு, நீண்ட நாட்களுக்கு நீர் தேங்குவதால் விவசாயத்தில் ஏற்படும் கடும் சேதம் போன்றவை பாதிப்புகள் எதிர்கொள்ளும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடர்ந்த காடுகள் காரணமாக கரிமில வாயு குறைவாக வெளிப்படுவதால் ஒப்பீட்டளவில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் குறைந்த பாதிப்பை எதிர்கொள்ளும். அதாவது கரிமில வாயு, அதை வந்து கார்பன் டை ஆக்சைடை தான் மரங்கள் உறிஞ்சிட்டு ஆக்சிஜனை கொடுக்கும். அந்த கரிமில வாயுகள் வந்து வெளிப்பட்ட அளவில் ஒப்பீட்டளவில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் குறைந்த பாதிப்பை எதிர்கொள்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்றது வந்து தொடர்ச்சியான மலைகள். கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ன்றது இடைவெளி விட்டு இருக்கும். ஏன்னா நிறையா ஆறுகள் வந்து கடலில் கலக்கக்கூடிய அந்த கால்வாய்கள்லாம் வந்து அந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகளை பிரிச்சிடும். மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான் அதிக காடுகள், அதிக மரங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. மரங்கள்லாம் இருக்கக்கூடிய பகுதி. அதே வேளையில் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் பாதிப்புக்குள்ளாவதால் வறட்சி அதிகரித்து விவசாய உற்பத்தி பாதிக்கிறது. ஓகே, இதில் ஒன்றும் இம்பார்ட்டன் இல்லை. ஓகே, காலநிலை மாற்றத்திற்காக, அந்த காலநிலை வந்து பேரிடர் அபாயத்திற்காக பசுமை நிதியம் அப்படின்றது வந்து ஒரு பேரிடர் வந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு திரும்ப அந்த பழைய பசுமை நிலையத்துக்கு அந்த பழையபடி கொண்டுறதுக்காக தான் பசுமை நிதியம் அப்படின்னு உருவாக்குவாங்க. அதில் வந்து நம்ம 1000 கோடி பசுமை நிதியத்துக்கு தனியாக வச்சுட்டோம், ஒதுக்கி வச்சுட்டோம். 1000 கோடி அப்படின்றது அதிக தொகை. நிதி ஆயோக்கின் SDG, அதாவது காலநிலை செயல்பாடு குறித்த 13வது குறியீடு 2023-24 அறிக்கையின்படி தமிழ்நாடு 81 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது. இங்கே தான் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். தமிழ்நாடு 81 புள்ளிகளுடன் முதலிடத்துல இருக்கு. 2004 ஒரு பெரிய சுனாமி, அதனால கடல் இருந்ததுனால நமக்கு வந்து புயல்கள் உருவானாலும் கூட அதிக தாக்கம் நம்ம ஏற்படுத்தும். நம்ம சென்னையெல்லாம் வந்து அதிக தாக்கத்தை உருவாக்கக்கூடிய பகுதி. 1000 கோடி பசுமை நிதியம் உருவாக்கப்பட்டுள்ளதுன்றது ஓகே தான். 81 புள்ளிகளோட முதலிடத்திலும் உள்ளது. இந்த இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரியுது. தேசிய சராசரியை விட 67, தேசிய சராசரி வந்து 67 தான். நம்ம 81 புள்ளிகள் பண்றப்ப இது அதிகம் தான். ஓகே, இந்த ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. தமிழ்நாட்டின் 2023 to 30 செயல்திட்ட வகையிலான காலநிலை சவால்கள் எதிர்கொள்ள தயாராக உள்ளது. அது என்னன்னு பாத்தீங்க, கரியமில உமிழ்வை குறைப்பு, நீடித்த வேளாண்மை, சிறப்பான நீர் மேலாண்மை உள்ளிட்ட நடவடிக்கைகள் கவனம் செலுத்துகிறது. நகர்ப்புற வெள்ளங்கள், வெப்ப அலைகள் மற்றும் பல்லுயிர் இழப்பு ஆகியவற்றை எதிர்கொள்ள பசுமை உள்கட்டமைப்பு, கடற்கரோர சுற்றுலா சூழல் பாதுகாப்ப தேவைப்படுகிறது. இதெல்லாம் விட்டுருங்க, அவ்வளோ, இதில் ஒன்றும் இல்லை. அடுத்து எம்டி பேஜ் தான், 16ஆம் பேஜ். ஒரு பிடிஎஃப் வந்து என்னோட டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நோட் பண்ணியிருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் தான். இதில் வந்து 3 கொஸ்டின்லேருந்து 2 கொஸ்டின்லேருந்து 3 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுறாங்க. அதனால் இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வீடியோ ஒரு தடவை பாருங்கள். பார்த்துட்டு இந்த பிடிஎஃப்ல குறிச்சிட்டு எல்லாத்தையுமே ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாமே பெர்சன்டேஜ், சதவீதம், எண்கள் தான் வருது. அது இல்லாமல் ஏறு வரிசை, இறங்கு வரிசை, பொறுத்துக அப்படின்னு எந்த டைப்பில் கேட்டாலும் நம்ம அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திப்போம். நன்றி தோழா.